எல்லாருக்கும் வணக்கம். முருங்கைக்கீரையோட பயன்கள நம்ம விரல் விட்டு எண்ண முடியாது. அந்த சின்ன இலையில அவ்ளோ இருக்கு. தினமும் கொஞ்சம் எடுத்துக்கலனாலும், வாரத்துல 2 இல்ல 3 தடவ இந்த கீரைய சாப்பிட்டா, நம்ம கண்ணுக்கு, முடிக்கு, நம்ம தோலுக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை பொரியலா செஞ்சா ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதுல லைட்டா கசப்பு தெரியும். பருப்பு போட்டு சாம்பார் மாதிரி பண்ணா, கருவேப்பிலையோட சேர்த்து கீரையையும் பக்கத்துல ஒதுக்கி வச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காகவும், பெரியவங்களுக்காகவும் 2 ஈஸி முருங்கைக்கீரை ரெசிபி பண்ணலாம். 1 முருங்கைக்கீரை ரசம் இல்லைன்னா சூப்னு கூட சொல்லலாம். 2 முருங்கைக்கீரை பருப்பு பொடி. இப்போ முருங்கைக்கீரை சூப் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். முருங்கை இலையை உருவி எடுத்துக்கிறேன். தனி இலையா மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை லைட்டாக மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ சின்ன காம்பு இருந்தால் பரவாயில்ல. நல்லா 2 தண்ணியில் அலசி எடுத்துடுறேன். எனக்கு கொஞ்சம் முருங்கைப்பூ கிடச்சிது. நான் அதையும் இலையோட சேர்த்துக்கிறேன். கழுவின இலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 6 இல்லைன்னா 7 பல்ஸ் போதும். பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை. இதை நம்ம எப்போவும் ரசம் வைக்கிற பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் 2 கப் இலைக்கு மொத்தம் 8 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். முருங்கைக்கீரையோட பச்சை வாசனை போகட்டும். இந்த டைமில் சூப்புக்கு நல்ல ருசியை தர்ற ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம். முருங்கைக்கீரையை அரைச்ச அதே ஜாரில் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 ஸ்பூன் மல்லி விதை, அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 5 இல்லைன்னா 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. என்கிட்ட இப்போ ஃப்ரெஷ் கருவேப்பிலை இல்லை, ஸோ வாஷ் பண்ணி காய வச்சுருந்த கருவேப்பிலையை போடுறேன். இது ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த டைமில் முருங்கை இலை பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிட்ருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பேஸ்ட்டை முருங்கை இலை தண்ணியோட சேர்த்துடுறேன். 10 நிமிஷம் இதே மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ரசம் ஆர் சூப் ரெடி. இது ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு சூப் மாதிரி குடிக்கலாம். என்னோட ஃபேவரட். குழந்தைங்களுக்கு சாதத்தை நல்லா கசக்கிட்டு பருப்பு குழம்பு கூட சேர்த்து இந்த ரசம் கொடுக்கலாம். முருங்கையோட வாசனையும் கசப்பும் கொஞ்சம் கூட தெரியாது. முருங்கைக்கீரையை தயிர் கூட மட்டும் சேர்த்து கொடுக்க வேண்டாம். அடுத்து முருங்கைக்கீரை பருப்பு பொடி செய்யலாம். 3 கப்பு முருங்கைக்கீரை, 1 கப்பு கருவேப்பிலையை நல்லா 2 தண்ணியில் அலசிட்டு ஒரு காட்டன் துணியில் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கலாம். ஃபேன் கீழே வச்சிங்கன்னா 2 மணி நேரத்தில் காஞ்சிடும். நான் இன்னைக்கு முருங்கை இலையை மட்டும்தான் காய வைக்கிறேன். கருவேப்பிலை ஆல்ரெடி கழுவி காய வச்சது 1 கப் யூஸ் பண்ண போகிறேன். ஃபேன் கீழே வச்சு காய வைக்கும்போது இலையை கொஞ்சம் கிளறி விடுங்க அப்பப்போ. 2 மணி நேரம் கழிச்சு பொடிக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எள்ளு, 3 ஸ்பூன் உளுந்து, 3 ஸ்பூன் நிலக்கடலை, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கப்பு கருவேப்பிலை. நீங்கள் முருங்கை இலையோட சேர்த்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை காய வச்சுருந்தா இது தேவையில்லை. அரை கப்பு காஞ்ச மிளகாய். நீங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அரை கப்பு காஞ்ச மிளகாய்க்கு நெய் விட்டு சாப்பிடும்போது காரம் அவ்வளோ இருக்காது. பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹாஃப் லெமன் சைஸ் புளி, 10 பல் பூண்டு, தோல் எடுக்க வேண்டாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ஹீட் ஆனதும் ஃப்ளேம் லோவாக வச்சுக்கோங்க. எல்லா பொருளையும் லோ ஃப்ளேமில் தான் வறுக்க போகிறோம்.
நிலக்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்து, எள்ளு இந்த 4யும் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு தனித்தனியா வறுத்து ஒரு பிளேட்ல போடுறேன். எள்ளு போட்டதும் லிட்டு வச்சு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இல்லைன்னா பேன்ல எள்ளு இருக்காது. அடுத்து 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு காஞ்ச மிளகாய் வறுக்கிறேன். எவ்வளோ கம்மியா ஆயில் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம் வறுக்கும்போது. காஞ்ச மிளகாய வறுத்து எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவும் சேர்க்காம முருங்கை இலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். குறைஞ்சது 5 நிமிஷமாவது ஆகும். இந்த இலையெல்லாம் நல்லா சலசலன்னு கிறிஸ்பியாக. ஃப்ரெஷ் கருவேப்பிலை இல்லாம ஆல்ரெடி ட்ரையான கருவேப்பிலை யூஸ் பண்ணுறீங்கன்னா, முருங்கைக்கீரை கொஞ்சம் கிறிஸ்பியான பிறகு அந்த காஞ்ச கருவேப்பிலைய போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டா எடுத்து வச்ச புளிய பிச்சு போடுறேன். 2 மினிட்ஸ் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த அதே பேன்ல ஆற விட்டுருங்க முருங்கைக்கீரைய. சூடு கொஞ்சம் ஆறி போனதும் ஒரு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார்ல வறுத்து வச்ச பருப்பு, எள்ளு, காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு 6 இல்லைன்னா 7 பல்ஸ். கன்டினியூஸா அரைக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் உப்பு, கீரை, புளி எல்லாம் போட்டு 5லிருந்து 6 பல்ஸ். லாஸ்ட்டா பூண்டு தொலியோட போட்டு பல்ஸ் கொடுக்கணும். பூண்டு ஃபர்ஸ்ட்டே போட்டுற வேண்டாம். பெரிய பல்லு பூண்டு இல்லாம குட்டி பூண்டா இருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா பல்ஸ்ல போடும்போது பொடியோட நல்லா கலந்துரும். இப்போ முருங்கைக்கீரை பருப்பு பொடியும் ரெடி. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வைங்க. 4 மந்த்ஸ் வரைக்கும் கெட்டுப் போகாது. ஈவ்னிங் பொடி செஞ்சு முடிச்ச கையோட சாதம் போட்டு கொஞ்சம் உருக்குன நெய் விட்டு கொஞ்சம் அப்பளம் வச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப ருசியா இருந்தது. நெய்க்கு பதிலா நல்லெண்ணெய் விட்டும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.